வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இனி வரும் காலகட்டங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்ப ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் அப்படின்றது சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு பட்ஜெட்ட பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது குளோபல் சிட்டி. இந்த ஒரு திட்டம் தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி சென்னைக்கு பக்கத்துல 2000 ஏக்கர் பரப்பளவுல ஒரு புதிய நகரம் அப்படின்றத உருவாக்க இருக்கிறாங்க. அப்படி உருவாக்க இருக்கிற அந்த ஒரு குளோபல் சிட்டில நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வர இருக்கு. குறிப்பா வந்து ஐடி பார்க்ஸ், ஃபின்டெக் ட்ரேட் ஜோன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், ஹைடெக் கம்பெனிஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபர்ம்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், ட்ரேட் சென்டர்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ், அப்புறம் இதோட எஜுகேஷனல் மற்றும் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதும் போத் பிரைவேட் மற்றும் பப்ளிக் செக்டார்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதோட சேர்த்து மல்டி ஸ்டோர்டு ரெசிடென்சியல் பில்டிங்ஸ், எக்ஸ்டென்சிவ் ரோட் நெட்வொர்க்ஸ், ஐடி அண்ட் கிரீன் எனர்ஜி சிஸ்டம்ஸ், கோவர்க்கிங் ஸ்பேசஸ், அப்புறம் ரீக்ரியேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அர்பன் ஸ்கொயர்ஸ் மற்றும் பார்க்ஸ் மாதிரியான ரீக்ரியேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து சென்னையுடனான கனெக்டிவிட்டியை என்ஷூர் பண்றதுக்கு ப்ராப்பரான ரோட் நெட்வொர்க்ஸ், அப்புறம் எக்ஸ்பிரஸ் பஸ் சர்வீசஸ், அப்புறம் இதோட மெட்ரோ எக்ஸ்பான்ஷன்ஸ் மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்க போறது டிட்கோ. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுடைய முதல் கட்டத்தை விரைவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் டைடல் பார்க். இந்த ஒரு ப்ராஜெக்டும் தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி ஒசூர்ல ஒரு ஹை எண்ட் ஆபீஸ் ஃபெசிலிட்டிஸோட கூடிய ஒரு டைடல் பார்க் அப்படின்றது 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவுல ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டுல ஒசூர்ல அமைவிருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஒசூர் டைடல் பார்க் மூலமா மட்டுமே ஏறத்தாழ 6200 வேலை வாய்ப்புகள் அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதோட மற்றொரு முக்கியமான அறிவிப்பும் தமிழ்நாடு பட்ஜெட்ல வெளியே இருந்துச்சு. அதாவது விருதுநகர்லயும் ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியே இருந்துச்சு. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ராமேஸ்வரம் நியூ ஏர்போர்ட். இந்த ஒரு திட்டமும் தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ராமேஸ்வரத்துல ஒரு புதிய ஏர்போர்ட் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ஏர்போர்ட்டை ராமேஸ்வரத்துல கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சதன் தமிழ்நாட்டுடைய டூரிசத்தை வளர்க்கணும் மற்றும் அதோட சேர்த்து சதன் தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் growth கருத்துல கொண்டுதான் இந்த ஒரு ராமேஸ்வரம் நியூ ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதும் அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். இது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் இல்ல, ஆனா தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான ஸ்கீம் இந்த ஒரு முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். இந்த ஒரு திட்டத்தின்படி 18 வயதுக்கு உட்பட்ட தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் யாரெல்லாம் உறவினர்களுடைய கண்காணிப்புல வளர்றாங்களோ அவங்களுடைய கல்வி படிப்பை இடையூறின்றி தொடர்வதற்கு அவங்களுடைய 18வது வயசு வரைக்கும் மாசம் 2000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழே. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போறது இந்த ஒரு தமிழ்நாடு பட்ஜெட்ல டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டடான சில முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியே இருந்துச்சு. அதுல ஒண்ணு என்னன்னா, தமிழ்நாட்டுல வரும் 2025-26 நிதியாண்டுல சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இந்த 3 சிட்டிஸ்ல புதுசா 1125 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்படின்றது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட சென்னையில உள்ள கிண்டி மற்றும் வாசர்மென்பேட்ல ஒரு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் டெர்மினல் அப்படின்றது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஃபுட்வேர் பார்க். இந்த ஒரு ப்ராஜெக்டும் தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி மதுரை மற்றும் கடலூர் ஆகிய இந்த 2 ஊர்கள்ல 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு ஃபுட்வேர் பார்க் அப்படின்றது அமைக்கப்பட இருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுட்வேர் பார்க் மூலமா ஏறத்தாழ 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரகடம் செய்யாறு இண்டஸ்ட்ரியல் காரிடார். இந்த ஒரு ப்ராஜெக்டும் தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி ஒரகடத்துல இருந்து செய்யாறு வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்றது ரூபாய் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அமையவிருக்குது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரகடம் செய்யாறு இண்டஸ்ட்ரியல் காரிடாரின் படி நிறைய மேஜரான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ், ஃபேக்டரிஸ் மற்றும் அதோட செய்யாறு சிப்காட் பார்க்ல உற்பத்தி ஆகிற பொருட்களை சென்னை போர்ட்டுக்கு கொண்டு போய் அதை ஏற்றுமதி செய்யறதுக்கு உகந்த மாதிரியான ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த ஒரு ஒரகடம் செய்யாறு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் மூலமா வர இருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off, by Sabari Karthik.